येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम राम राम। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதை 3வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதனால 31ல இருந்து அந்த அத்தியாயம் முடிவு வரைக்கும் இப்ப பார்க்கலாம். இதை இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் சாரி 3வது சாரி இரண்டாவது அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயத்துல நம்ம என்னென்ன பாக்குறோம் அப்படின்னா, முதல்ல அர்ஜுனனின் ஒரு புலம்பலோல முடிந்தது முதல் அத்தியாயம். அப்புறம் கிருஷ்ணர் கண்டிக்கிறார். அப்புறம் ஆன்ம ஞானத்தை பற்றி சொல்றார் முதல் 30 ஸ்லோகங்கள் வரைக்கும். அதற்கப்புறமாக தொடங்குகிறது கடமை என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்தித பிரஜானா என்னன்னு கேட்கிறார் அர்ஜுனன், அதை பத்தி சொல்றார். அப்புறம் புத்தி யோகம் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் அதை சொல்றார். இதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். இப்ப கடமை அது என்ன அப்படின்னு சொல்றார். அர்ஜுனன் வருத்தத்துக்கு சமாதானமாக சொல்றார், இரக்கம் என்பது ஆன்மாவின் தன்மைதான். பாவம் அதாவது பாவம்ங்கிறது எப்ப வரும்? கடமை செய்யாவிட்டால் தான் பாவம். சரிங்களா? இரண்டு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். பாவம் அப்படிங்கிறது எப்ப வரும்? நம்முடைய கடமையிலிருந்து நாம் தவறும் பொழுது நாம் பாவம் செய்து விடுவோம் இல்லையா? நம்ம இப்ப ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறோம், குடும்ப தலைவியாக இருக்கிறோம். ஒருவருக்கு உணவளிக்க வேண்டும், கல்வியை அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கும் பொழுது அவற்றை செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது பாவம். அதுதான் சொல்றாரு, அவனுடைய இரக்கத்துக்கு மருந்தாக ஆன்மதான ஞானத்தை சொல்லிட்டார். ஆன்ம ஞானம் இரக்கம் கொள்கிறான். அவனுடைய வருத்தம் எதனால வந்தது? இரக்கத்தினால. அந்த இரக்கத்துக்கு என்ன மருந்து? அவனை தேத்துறார். அவன் ரொம்ப அப்படியே மனம் உடைஞ்சு போகும் பொழுது, இல்லப்பா ஆன்மா இப்படியாகப்பட்டது, அது இறப்பதில்லை, அழிவதில்லை, அதற்காக நீ வருந்த வேண்டாம், அதற்கு நீ இவ்வளவு இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்றார். அதுதான் அவனுடைய இரக்கத்துக்கு மருந்தாக ஆன்ம ஞானம் கொடுத்துட்டார். அதாவது மரியாதைக்குரியவர்களையும் உற்றார் உறவினரையும் கொன்று பெரும் வெற்றியில் சுகமில்லை அப்படின்னு சொல்றான் இல்லையா? அதுக்கு மாறாக அது பாவத்தையே கொடுக்கும்னு சொல்றான். இதை அவர் புரிய வைக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப தெளிவாக ஒரு தத்துவத்தை சொல்கிறான். இவர்களை கொல்வதால் பாவம் வரும், நான் செய்ய மாட்டேன். அப்ப அதை எப்படி சொல்றார்? சுக துக்கம் அதனால் பாவம் வரும் அப்படின்னு சொல்றான். சுக துக்கம் கருதாமல், பாவ புண்ணியம் பார்க்காமல் நீ கடமையாக கருதி போரிடுங்கிற அந்த பாவம் வரும்னு நீ எண்ணாத. பாவம் வரும்னு அவன் சொல்றான். அவர்களை கொன்றால் பாவம் வரும். அப்ப பாவம் வரும், புண்ணியம் வரும்னெல்லாம் நீ கவலைப்படாத. அந்த பலன் என்ன வரும் என்று எதிர்பார்ப்பதை தவிர, அதனால நீ கடமையை செய் அப்படின்னு சொல்றான். சரி, நம்ம முதல்ல இந்த ஸ்லோகங்களை ஒரு
குவிக்கா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட மீனிங்ஸை பார்க்க போகலாம். அப்பதான் அதோட கொஞ்சம் நம்மளுக்கு தொடர்பு படுத்தி பார்க்க ஏதுவாக இருக்கும். 30 ஸ்லோகங்கள் தான் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் தான் எடுக்கும். கடகட படிச்சு போயிடலாம். 31வது ஸ்லோகத்திலிருந்து நீங்களும் உங்களோட புத்தகத்தை எடுத்துக்கலாம். स्वधर्मम् अभिचावेक्ष्य न विकम्पितुमर्हसि धर्म्याद्धि युद्धा श्रेयोऽन्यत् क्षत्रियस्य न विद्यते यत्रुच्या सोपपन्नम् स्वर्गद्वारम् अभावृतम् सुखिनः क्षत्रिया पार्थ लभन्ते युद्धमीदृशम् अद चेत्त्वम् इमं धर्म्यं संग्रामं न करिष्यसि तत स्वधर्मं कीर्तिं च हित्वा पापम् अवाप्स्यसि अकीर्तिं चापि भूतानि कदयिष्यन्ति ते व्ययाम् सम्भावितस्य चाकीर्तिर्मरणात् अधिरिच्यते भयात् रणादु परदम् मंस्यन्ते त्वां महारथाः येषां च त्वं बहुमतो भूत्वा यास्यसि लाघवम् अवाच्यवादांश्च बहून् वदिष्यन्ति तवाहिताः निन्दन्तस्तव सामर्थ्यं ततो दुःखदरं नु किम् ततो वा प्राप्स्यसि स्वर्गं जित्वा वा मोक्षसे महीम् तस्माद् उत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः सुखदुःखे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ ततो युद्धाय युज्यस्व नैवं पापम् अवाप्स्यसि येषा ते विहिता सांख्ये बुद्धिरो योगे त्विमां शृणु बुद्ध्या युक्तो यया पार्थ कर्मबन्धं प्रहास्यसि नेहाभिक्रमनाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पम् अभ्यस्य धर्मस्य त्रायते महदो भयात् व्यवसायात्मिका बुद्धेर्एकेह कुरु नन्दन बहुशाखा व्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम् यामिमां पुष्पितां वाचं प्रवदन्त्य विपश्चितः वेदवादरदा पार्थ नान्यत् अस्तीति वादिनः कामात्मान स्वर्गपरा जन्म कर्म बलप्रदां क्रिया विशेष बहुलां भोगैश्वर्य गतिं प्रति भोगैश्वर्य प्रसक्तानां दयापहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धि समादौ न विधीयते त्रैगुण्य विषया वेदा त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो योगक्षेम आत्मवान् यावान् अर्थ उदपाने सर्वतः सम्प्लुतोदके तावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य विजानतः कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर्मा ते संगो स्वकर्मणि योगस्थ कुरु कर्माणि संगं त्यक्त्वा धनञ्जय सिद्धयो समो भूत्वा समत्वं योग उच्यते दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगात् धनञ्जय बुद्धौ शरणं अन्विच्छ कृपणाबलदे हेतवः बुद्धियुक्तो जहादीह उपे सुकृत दुष्कृते तस्मात् योगाय युज्यस्व
स्वकर्मसु कौशलम् कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ता पदं गच्छन्त्यनामयम् यथा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्धासि निर्वेदम् श्रुतस्य च श्रुति विप्रतिपन्ना ते यदा स्थास्यति निश्चला समाधाव अचला बुद्धिस्तदा योगम् अवाप्स्यसि अर्जुन उवाच स्थितप्रज्ञस्य का भाषा समाधि तस्य केशव स्थितधी किं प्रभाषेत किम् आसीत रजेत किम् ஸ்ரீபகவானுவாச்ச. இந்த அர்ஜுன உவாச்சல அவர் ஸ்தித பிரக்ஞா எப்படி இருப்பான் அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். அப்புறம் திரும்ப பகவான் உவாச்சா प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मन्येवात्मना तुष्ट स्थितप्रज्ञस्ततोचते दुःखेष्व अनुद्विग्नमना सुखेषु विगतस्पृहः वीतरागभयक्रोधः स्थितधीर्मुनिरुच्यते यः सर्वत्राणभिस्नेहस्तत्तत्प्राप्य शुभाशुभम् नाभिनन्दति न द्वेष्टि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता यदा संहरते चायं कूर्मोऽज्ञानीव सर्वशः इन्द्रियाणीन्द्रियार्थेभ्यस्तस्य प्रज्ञा प्रतिष्ठिता विषया विनिवर्तन्ते निराहारस्य देहिनः रसवर्जं रसोऽभ्यस्य परं दृष्ट्वा निवर्तते यततो ह्यपि कौन्तेय पुरुषस्य विपश्चितः इन्द्रियाणि प्रमादीनि हरन्ति प्रसवं मनः तानि सर्वाणि संयम्य युक्त आसीत मत्परः वशेहि यस्येन्द्रियाणि तस्य प्रज्ञा प्रतिष्ठितः यया यतो विषयान् पुंसः सङ्गस्तेषूपजायते सङ्गात् सञ्जायते कामात् क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति रागद्वेषविमुक्तैस्तु विषयानिन्द्रियैश्चरन् आत्मवश्यैर्विधेयात्मा प्रसादानधिगच्छति प्रसादे सर्वदुःखानां हानिरस्योपजायते प्रसन्नचेतसो ह्याशु बुद्धिपर्यवतिष्ठते नास्ति बुद्धिरयुक्तस्य युक्तस्य भावना न चाभावयत क्षान्तेरशान्तस्य कुतः सुखम् इन्द्रियाणां हि चरतां मनो नुविधीयते ततस्य हरति प्रज्ञाम् आयुर्नावम् इवाम्बसि तस्मात् यस्य महाबाहो गृहीतानि सर्वशः इन्द्रियाणीन्द्रियार्थेभ्यः तस्य प्रज्ञा प्रतिष्ठिता या निशा सर्वभूतानां तस्यां जागर्ति संयमी यस्यां जागृति भूतानि सा निशा पश्यतो मुने अपूर्यमानम् अचलप्रतिष्ठम् समुद्रम् आप प्रविशन्ति यद्वत् तत्वत् कामायं प्रविशन्ति सर्वे स शान्तिम् आपनोति न कामकामी विहाय कामान्य सर्वान् पुमां चरति
நிஸ்பிருஹः நிர்மமோ நிரஹங்காரः சசாந்திம் அதிகச்சதி ஏஷா பிராக்ஞி ஸ்திதி பார்த்த ஈனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வாஸ்யம் ஸ்தித்வாஸ்யாம் அந்தகாலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. இப்படியாக 72 ஸ்லோகங்களும் முடிவடைகிறது. இப்போ இது பார்த்தா இது என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? மரியாதைக்குரியவர்களையும் உற்றார் உறவினரையும் கொள்வதனால் அந்த கிடைக்கிற வெற்றியினால் எனக்கு சுகம் இல்லை, பாவமே மிஞ்சும்னு சொல்றான். அப்ப இவர் ஒரு இது என்ன சொல்றாரு அப்படின்னா, சுகம் துக்கம் கருதாமல் பாவ புண்ணியம் பார்க்காமல் கடமையை கருதி போரிடுன்னு சொல்றாரு. அப்ப 31வது ஸ்லோகம் தொடங்கி ஒருவனுடைய ஸ்வதர்மம் அப்படின்னா உண்மையான தர்மம், அவனோட ஸ்வதர்மம், அவன் பிறக்கும் பொழுதே அவனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கிறது, அவனுடைய சொந்த தர்மம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வதர்மம் அப்படின்னா யுவர் ஓன், உனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை, அது வேற யாரும் செய்ய முடியாது, நீதான் செய்யலாம். சரிங்களா? அந்த மாதிரி உன்னுடைய கடமை ஸ்வதர்மம், அதாவது அவனுக்கென்று உள்ள தர்மம், அதை வேறு யாரும் செய்ய முடியாது, நீ போய் வேற ஒருத்தரோடையும் செய்ய முடியாது. அப்படியாக உனக்குன்னு உள்ள தர்மம், அதை பற்றி சொல்றார். ஸ்வதர்மம் அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்தில் நம்ம அதன் அடிப்படையில ஆனது. நம்ம இப்ப வர்ணாசிரமத்துல நம்ம எந்த ஆசிரமத்துல இருப்போம், பிரம்மச்சரியமா, கிரகஸ்தமா, வானப்பிரஸ்தமா, சந்நியாசமா, அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கடமைகள் மாறுபடும். அப்ப அந்த ஸ்வதர்மம், அதற்கு தகுந்தது போல நமக்கு இருக்கக்கூடிய தர்மம் என்ன, அந்த அவருடைய தன்மைக்கு ஏற்பவும் அந்த வர்ணம் மாறுபடும். இப்ப வர்ணம் எப்படி மாறுபடும்? பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரன்னு வர்ணங்கள் மாறுபடும். அதுதான் வர்ணாசிரமம். வர்ணம், ஆசிரமம், 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். அதுக்குள்ள இப்ப நம்ம 4லயும் ஏதோ ஒன்னா பிறக்கலாம், 4லயும் இருக்கிறவங்களுக்கு இந்த 4 கடமைகளும் உண்டு. பிராமணரா பிறக்கிறவங்களுக்கும் இந்த 4 ஸ்டேஜ் உண்டு, சத்திரியரா பிறக்கிறவங்களுக்கும் இந்த 4 ஸ்டேஜ் உண்டு, வைசியர்களாக பிறக்கிறவர்களுக்கும் இந்த 4 ஸ்டேஜ் உண்டு, சூத்ரர்களா பிறக்கிறவர்களுக்கும் இந்த 4 ஸ்டேஜ் உண்டு. அப்ப இந்த 4க்கும் இவர் எப்படி இருக்கிறார்? அர்ஜுனன் சத்திரியனாக பிறந்து குடும்பஸ்தனாக கிரகஸ்த நிலையில் இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும், அதை செய்யணும். அவ்வாறு சத்திரியனான அர்ஜுனனது தர்மம் போர் புரிவது, மக்களை காப்பது அப்படின்னு. அதனால வலிய வரும் போரை முன்னின்று நடத்துவதுதான் ஒரு சத்திரியனுக்கு அழகு. அதை அவன் வலிய நின்று தோற்றால் கூட அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? நாடு கிடைக்கும். தோற்றால் ஸ்வர்க்கம் கிடைக்கும், பாவம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. ஒரு அரசனுக்கு அஹிம்சை பற்றி பேசுவது அழகல்ல. அஹிம்சை பேசலாமா? நம்ம யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு பேசலாமா? சத்திரியன் கொல்லதான் வேணும், அவன் போரிட வேண்டியவன், அவன் போரிட்டு தான் ஆக வேண்டும். அது போல பாவ விளைவுகளில் இருந்து ஒருவனை காக்கும், அப்படி போரிடுவதுதான் அவனை காக்கும். சரிங்களா? அந்த போர் அதான் முதல்ல சொன்னோம் இல்லையா, கடமையை செய்யாமல் இருப்பது பாவம் தரும். இவனுடைய கடமை இங்க என்ன? போரிடுவது. அந்த போரிடாமல் இருந்தால் அது அவனுக்கு பாவத்தை தரும். சரிங்களா? அதைத்தான் இங்க கிளியரா சொல்றார். பாவ விளைவுகளில் இருந்து ஒருவனை காக்கக்கூடியது போரை எடுவதுதான். இல்லையா? பாவத்தோடு பழியும் சேரும் அப்படின்னு சொல்றாரு. மாவீரனுக்கு அவமானமாக கூடாது. அதாவது அதை நான் போன தடவை சொன்னேன் இல்லையா, அவன் தன் ராஜினாமா செய்துட்டு இல்லப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னா அவனை யாரும் நீ எங்களுக்காக விட்டு கொடுத்து போனாயின்னு அங்க யாரும் சொல்ல போறதில்லை. அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவன் பயந்து போய்விட்டான்னு தான் சொல்லுவாங்க. சோ அவனுக்கு கடமையை செய்யாத ஒரு பாவம், அப்புறம் பயந்து போய்விட்டான் என்ற பழி, இரண்டுமே சேரும். பாவமும் சேரும், பழியும் சேரும் அப்படின்னு சொல்றார். சோ அந்த வீரனுக்கு அந்த பழி, அந்த அவமானம் அழகே அல்ல அப்படின்னு. நீ போரில் நேர்கொண்டு நின்று தோற்றால் கூட உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், ஆனால் அதை விட்டு விட்டு நீ போனியானால் உனக்கு பாவம் கிடைக்கும். கடமை செய்யாமல் இருந்தால் பாவம் வருங்கிறத இங்க சொல்றேன்.
உன் எதிரிகள் நீ அவர்களை காக்கவோ இரக்கம் கொண்டு போரிலிருந்து விலகினாய் என்று நினைக்க மாட்டார்கள். அதேதான் 35வது ஸ்லோகத்தை சொல்றார். நீ பயந்து ஓடிவிட்டதாக தான் கொள்வார்கள். உன் பெயர் தூற்றப்படும். அதுக்கு பயந்து ஓடிட்டான் எல்லாருமே சொல்லுவாங்க. உன்னை தூற்றுவாங்க. உனக்கு இது தேவையா? உன்னுடைய பெயர் கெடும். நீ உன் இரக்கம் உனக்கு நல்ல பெயரை கொடுக்க போறது இல்ல. எதற்காக அங்கு இரக்கம் கொள்கிறாய்? எதிரிகளின் அவச்சல் போல துன்பம் வேறில்லை. அவர்கள் உன்னை எதிர்த்து போரிட்டால் கூட பரவாயில்ல, உன்னை தூற்றிக் கொண்டே இருப்பது ரொம்ப கஷ்டம். உன்னை திட்டிட்டே இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமா? அது அதாவது நீ தோற்றால் நீ போரிட்டேங்கிற உனக்கு ஒரு புண்ணியம் இருக்கு, அதனால சொர்க்கமாவது கிடைக்கும். நீ ஜெயித்தால் என்ன கிடைக்கும்? நாடு கிடைக்கும். சோ நீ எழுந்து போரிடு அப்படிங்கிற சமநிலை குறித்த முக்கியமான ஸ்லோகம் இங்க வருது இல்லையா? சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜெயோ ததோ யுத்தாய யுஜ்ஜஸ்வ நைவம் பாபம் அபாசியசி. சுக துக்கம் லாப நஷ்டம் கருதாமல் போர் புரிவாயாக அப்படின்னு சொல்றாரு. உனக்கு அதுல நன்மை கிடைக்க போதா தீமை கிடைக்க போதான்னு யோசிக்காத, போரை எடு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ நீ பாவம் கிடைக்குமா புண்ணியம் கிடைக்குமான்னு யோசிக்காத. போரிட்டாலே உனக்கு பாவம் கிடைக்காது, பாவம் வராது. அதனால போரிடு அப்படின்னு சொல்ற. எப்படி செய்ய வேண்டும்? அப்ப ஏதோ ஒண்ணு வரும், நாடு கிடைக்கும். ஏதோ ஒண்ணு கிடைக்குமே, வெற்றி பெற்றால் நாடு கிடைக்கும். இப்ப எப்படி இது செய்ய வேண்டும் இந்த காரியத்தை அப்படின்னா கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க முடிச்சாரு 38ஓட. 39ல இருந்து 53 தான் நம்ம சொன்னோம். ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கறத பத்தின பதிலும் புத்தியோகம் என்கிறத பத்தியும் சொல்ல போறாரு அப்படின்னு. அப்ப நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. நிஷ்காம கர்மயோகம். கர்மயோகம்னா என்ன? யோகம்னா என்ன? யோகம்னா தியாகம் அந்த மாதிரி வச்சுக்கணும். கர்மயோகம் கர்மத்தை தியாகமாக செய்வது, பகவானுக்கு யோகமாக நினைத்து செய்வது. அதை நமக்கு ஒரு பலனளிக்கும் என்று நினைக்காமல் பகவானுக்கு ஒரு அர்ப்பணமாக செய்யக்கூடிய ஒரு கர்மம் கர்மயோகம் ஆகிறது. அப்ப நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னா காமம்னா ஆசை, நிஷ்காமம்னா ஆசை இல்லாத. சோ நிஷ்காம காம ஆசை வைக்காமல் கர்மத்தை செய்வது நிஷ்காம கர்மயோகம். அப்ப கர்மத்தின் மேல் பற்றில்லாத அந்த கர்மம் செய்யறோம், ஆனா பற்றில்லாமல் செய்யறோம். என்ன என்ன விளைவு கிடைக்கும், அந்த விளைவை நம்ம அனுபவிக்கலாமே அப்படின்னு யோசிக்காம அந்த காமம் இல்லாமல் நிஷ்காமமா அந்த கர்மத்தை செய்வது அப்படிங்கிறது பலன் மேல் விருப்பம் இல்லாமல் செய்வது. அதான் பலன் நோக்கு சிந்தனையே இல்லாமல், பலனை நோக்கிய சிந்தனை இல்லாமல் காரியம் செய்வது. சோ சக்காம கர்மயோகம்னு இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னா சக்காம காமத்தை எடுத்துக்கொள்கிறோம், காமத்தை வச்சுக்கிறோம். நிஷ்காமம்னா காமம் வேண்டாங்கிறோம், சக்காமன்னா காமத்தை விடவில்லை, வைத்துக் கொள்கிறோம். சக்காம பலன்ல அந்த பலனில் விருப்பம் கொண்டு செயலை கர்மத்தை செய்கிறோம். அப்ப அது கர்ம யோகமாகாது, கர்மமாகவே இருந்துவிடும். சக்காம கர்மம் அது கர்ம யோகமாக சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம பலனில் விருப்பம் கொண்டோம். இது இரண்டு புதுசா நம்ம இதை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது அதற்கு பேர் தான் நீங்க கர்ம காண்டம் அப்படின்லாம் வார்த்தைகள் கேள்விப்படுவீங்க. கர்ம காண்டம்னா என்ன அப்படின்னா பலன் கருதி செய்யப்படும் வேத சடங்குகள். இப்ப நம்ம யாக யஜ்ஞங்கள் வளர்க்குறோம், சில இதுல குழந்தை பிறக்கணும்னு, மழை வரணும்னு, அப்புறம் நல்ல செழிப்பாக இருக்கணும் நாடு அப்படின்னு பல விஷயங்களுக்காக பலனை நோக்கி நம்ம பல யாக யஜ்ஞங்கள்லாம் செய்யறோம். அதற்கு பெயர் தான் கர்ம காண்டம். அது வேதங்களில் சொல்லப்பட்டதுன்னா, ஆனால் என்ன, அவை ஒரு பலனை நோக்கி செய்யப்படுகின்றன. அது அப்ப ஞான யோகம் அல்லது சாங்கிய யோகம் பேசப்பட்டது. ஞான யோகம் ஞானம் தானே கொடுத்தாரு, ஆன்ம ஞானம் பத்தி தானே இவ்வளவு தூரம் பேசினார். இப்ப கர்ம யோகம் பத்தி பேச போறாரு. அதாவது சாங்கிய யோகம் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய யோகம். அதாவது பிரித்து 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 பார்த்து மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நல்லா பிரிச்சு இன்னதுன்னா என்ன, இன்னதுன்னா என்னன்னு சொன்னார். எப்படி இருக்கும் ஜீவாத்மா, எப்படி இருக்கும் பரமாத்மா, எப்படி இருப்பார், அந்த மாதிரி எல்லாம் சொன்னார். இந்த ஜீவனை நீ ஏன் கொல்றதுக்கு பயப்படுற அப்படின்றத விவரமா சொல்லும் பொழுது ஆன்மாவை பற்றிய ஞானம் நம்மளுக்கு கொடுத்தார். அதுதான் ஞான யோகம். சோ ஞானத்தை ஆராய்ந்து பகுத்து தெளிவாக கூறுகிறது சாங்கிய யோகம். அது சொன்னார் இது வரைக்கும். இப்ப புத்தி யோகம் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வரப்போகுது.
யோகம்னா பலன் கருதாமல் செய்யப்படும் செயல். இப்ப இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாமே வந்து சொல்லிட்டு, இந்த புத்தி யோகம் என்னன்னா புத்திர் யோகே அப்படின்னு தான் சொல்றாரு. அது என்னன்னா பலன் கருதாமல் புத்தி கொண்டு காரியம் செய்வது. நம்ம செய்கிற காரியம் எல்லாத்துக்குமே புத்தி தேவைப்படும். அந்த புத்தியை வந்து கொண்டு செய்ய காரியத்துக்கெல்லாம் நம்ம பலனை எதிர்பார்த்தோம்னா அது வந்து யோகமாகாது. புத்தி யோகம். இப்ப நம்ம புத்தியை பயன்படுத்தி பகவானுக்கு சேவை செய்கிறோம் என்றால், இப்ப நம்ம இதை படிக்கிறோம் அப்படிங்கறதே நம்ம புத்தி இங்க போடுறோம். அப்ப நம்ம பலன் என்ன எதிர்பார்க்கிறோம்? பகவத் சேவை கிடைக்க வேண்டும், பகவானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் தான் நினைக்கிறோம். நம்மளுக்கு ஒரு பர்சனலா ஒரு பெனிஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்பதான் பலன் கருதாமல் புத்தி கொண்டு காரியம் செய்வதுதான் புத்திர் யோகம். அதான் சொல்றார். இப்ப அந்த கர்மயோகத்துல வர்றது வந்து நம்ம கடமை காரியம் செய்வது. அதான் வந்து தொழிலே தெய்வம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அதாவது கர்மயோகம் அப்படின்னு அது தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அது வல்ல கர்மயோகம். கர்மயோகம் அப்படின்னா கடமையே தெய்வமாக செய்வது, கடமையே தெய்வம் அப்படிலாம் நிறைய பேரு புரியாமல் அதற்கு ஒரு அர்த்தம் வைத்துக் கொள்கிறார்கள். அது கிடையாது அதோட அர்த்தம். அது என்ன அப்படின்னா கர்ம காண்டம், பலனை எதிர்பார்த்துதான் செய்யறோம். அதற்காக வேத முறைகள்ல செய்யப்பட்ட யாக யஜ்ஞம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை செய்யறோம். அதனால அது கர்ம யோகம் கிடையாது, கர்ம காண்டம். வேதங்களில் சொல்லப்பட்ட பலன் நோக்கு செயல்கள். சரிங்களா? புத்தி யோகம் அப்படிங்கிறது வந்து பலன் கருதாமல் புத்தியை பயன்படுத்தி பகவானை உணரணும்னு நினைக்கிறோம், தன்னை உணரவும் நினைக்கிறோம். தன்னை உணர்வோம்னா என்ன? நம்மளையே நம்ம யாருன்னா இல்ல, ஆன்மாவை உணர்தல். அப்புறம் பக்தி தொண்டு செய்ய நினைத்தல். பக்தி தொண்டுக்கு நம்ம புத்தியை பயன்படுத்தல, அதெல்லாம் தான் புத்தி யோகம். புத்தியை பயன்படுத்துதல். ஆக புத்தி அறிவை பலனே கருதாமல், இப்ப அறிவு வந்து இப்ப நம்ம பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வச்சுக்கோங்க, நம்ம அறிவை பயன்படுத்திதான் ப்ரோக்ராம் எழுதுவோம், நிறைய படிச்சு நிறைய பண்றோம். ஆனா அந்த புத்திக்கு, நம்ம செலவழிச்ச புத்திக்கு பலனை எதிர்பார்க்கிறோம், பைசா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் தொண்டு, பகவத் தொண்டுன்னு வந்துட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம புத்தியை பயன்படுத்திதான் இவ்வளவு படிக்கிறோம், இவ்வளவு எல்லாம் பண்ணுறோம் எல்லாமே. ஆனா அதற்கு என்ன பலன்? பகவத் சேவை தான் பண்ணணும், பகவான் குஷியா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அதனுடைய பலன் நமக்கு வேணும். சரியா? அது போல அந்த புத்தியை கொண்டு தன்னை உணர விழைதல். தன்னை உணர்தல்னா என்ன? ஆன்மாவை உணர்தல். அதுதான் பக்தி தொண்டு புரிதல். இதுதான் வந்து பக்தி யோகத்தை செய்தல். புத்தியை கொண்டு பக்தி யோகம் செய்யணும், புத்தியால புரிஞ்சுக்கணும். இந்த கிரந்தங்களை எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? புத்தியை கொண்டுதான். அதுதான் பக்தி யோகம் செய்வதற்கு இந்த புத்தி யோகம் முக்கியமாக இருக்கிறது. சரிங்களா? வர புத்தியை பயன்படுத்துதல், நாம் பலன் கருதாவிட்டாலும் அதனால் நாம் இழப்பது ஒன்றுமில்லை. புத்தியை பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம இழக்க போறது இன்னும் ஒண்ணுமே இல்ல. இப்ப பாருங்க, இப்ப ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம்னா அது குறையும் இல்லையா? ஒரு சோப்பு நீங்க எடுக்கிறீங்க, எடுத்துட்டே இருந்தீங்கன்னா சோப்பு சின்னமாகும்ல. ஆனா புத்தியில வந்து நீங்க படிக்கிறதுக்காக அந்த புத்தியை பயன்படுத்துறீங்க, புத்தியை பயன்படுத்தி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க. அப்ப உங்க புத்தி குறைஞ்சு போயிடுமா? இல்ல, இதுலதான் நம்ம புத்தியை பயன்படுத்த புத்தி இன்னும் கூர்மையாகும், ஷார்ப்பாகும். அதுதான் இங்க சொல்றாரு. சோ அதை நாம் இழப்பது ஒன்றுமே இல்லை புத்தியை பயன்படுத்துவதனால். மாறாக அது நம்மை மிக பயங்கரமான பயத்திலிருந்து காக்கும். இந்த புத்தியில நம்ம அதை ஏத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, பகவான் மேல நம்பிக்கையும் பகவத் சேவைதான் அனைத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பயம் போகும். ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்க, ஒரு பாயிண்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம், பொறுத்து கொள்ளுதல் பகவத்கீதையின் சாரம்னு, இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா ஒரு பக்தியின் ஒரு பலன் அப்படிங்கறத வந்து இதை எப்பவுமே மனசுல வந்து பதிச்சு வச்சுக்கோங்க. பயமின்மை. பக்தி அப்படிங்கிறது என்ன கொடுக்கும்? பகவத் பக்தி, பகவத் சிந்தனை அப்படிங்கிறது என்ன கொடுக்கும்னா பயமின்மையை கொடுக்கும். பயமின்மைன்னா என்ன? போய் நைட்டு நான் 12 மணிக்கு வெளியில போய் நடக்க முடியும், நான் யார வேணா அடிக்க முடியும், அதுவா பயமின்மை? அல்ல. எதை பற்றிய பயம்? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதின்றத பத்திய பயம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த துன்பம் வந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேங்கிற பயம். நான் பொதுவாக எல்லா பயத்தையும் விட ஒருவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்ன? மரண பயம்.
அதான் வந்து வியாதி வர்றாலோ மூப்பு வந்தாலோ ஏன் நமக்கு பயம் வருகிறது? நம்ம இறப்பு நம்மளை நெருங்கி விட்டது அப்படின்னு நமக்கு தோணுது. அதனால்தான் பயம் வருது இல்லையா? அந்த பயமின்மை அதுதான் கிட்டும் பக்தினால். நீங்க பக்திமானா இருக்கீங்க, நல்ல பக்தி, பகவானையே சிந்திச்சுட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். பகவானே போறோம். பகவானை சிந்திச்சா ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது உங்களுக்கு. நீங்க ஜபம் பண்ணா ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அந்த சங்கீர்த்தனத்துல இருந்து நீங்க கைய தட்டி ஆட்டம் போட்டு நீங்க வந்து பஜனை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம் கிடைக்குதுன்னா அப்ப எந்த துளி பயம் கூட வராது. இந்த தரை உடைஞ்சு போயிடும், நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, தரை மரத்தால் செய்யப்பட்ட தரை, இதுல இவ்வளவு குச்சம்னா உடஞ்சிருமே நினைச்சா பண்ணுவோம் மாட்டோம். எந்த பயமுமே இருக்காது. அந்த பயமின்மையை தரக்கூடியது பக்தி. அதான் இங்க சொல்றாங்க, ஆன்மீக வாழ்வின் இறுதி பலன் என்னன்னா பயமின்மை. அதோடு ஆன்மீக பலனானது உடல் அழிந்த பின்னர் கிட்டும் மறுவாழ்விலும் தொடரும். என்ன அந்த பயமின்மை வந்து எப்படி நினைச்சு நம்ம பயம் இல்லாம இருக்கணும்? இப்ப வந்து பயம் என்பது எதனால் வரும்? நமக்கு தெரியாததுனால. இப்ப யோசிப்போம், பயப்படுவோம், நாங்க பேங்க்குக்கே போனதில்ல, எப்படி எழுதி கொடுக்கணும்னே தெரியாது அப்படின்னு யோசிப்போம். தெரியாததனால் பயம். அவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்களோ தெரியல. இப்ப புதுசா ஸ்கூலுக்கு நம்ம வந்து நியூ ஸ்டூடெண்ட், இந்த ஊருக்கு நம்ம புதுசு அப்படின்லாம் இருக்கும்போது புதுசா யாராவது பார்க்கும்போது ஒரு பயம் வரும். ஏன் வரும்? அவங்கள நமக்கு தெரியாது. தெரியாததனால் பயம் வரும். ஆனால் தெரிந்து விட்டால் அந்த ஆன்ம ஞானம், அதான் அந்த புத்தியால நமக்கு பகவான் யார், நம்மளுடைய ஸ்வதர்மம் என்ன, நம்ம ஆன்மானா என்ன, அந்த ஆன்மா அழியாது, அதற்கு மறுவாழ்வு இருக்கிறது அப்படின்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஏன் பயப்படுவோம்? ஒன்றை பற்றிய ஞானம் இருந்து விட்டால் பயம் இருக்காது. அந்த எஸ்பெஷலி நம்ம ஏன் இறப்பதற்கு மரணத்துக்கு தான் பயம் வரும்னு சொல்றோம். அந்த மரண பயம் ஆன்மாவை பற்றிய ஞானம் வரும் பொழுது அது ஓடியே போயிடும். மரணத்தை பற்றி, ஏன்னா அடுத்த மறுபிறவி இருக்கிறது, அதில் இந்த ஆன்மீக தொண்டையோ இந்த சேவையையோ தொடர்ந்து பக்தியையோ தொடர்ந்து செய்ய போகிறோம், செய்துட்டு போலாமே. இது ஒரு பயணம் தான், இது ஒரு முடிவல்ல, இந்த ஆன்மாவுக்கு முடிவில்லை, இது பயணமாக போக போகிறதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். சரிங்களா? அதுதான் சொல்றாரு, ஆன்மீக பலனானது ஆன்மீக பலன், அதனால ஒரு பலன் கிடைக்க போறது இல்லையா நம்மளுக்கு, அது வந்து போயிரும்னு இல்ல, அது நம்மளுக்கு ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து வரும். அப்ப பயமே இருக்காது, நான் அடுத்த ஜென்மத்துல பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட போனா பரவாயில்ல. ஆனா அந்த பயம் இருந்துதான் என்ன ஆகும், ஐயோ நம்ம எப்படி பழைக்க போறோம், நம்ம பிள்ளை என்ன பண்ணுவான், நம்ம பேரன் என்ன பண்ணுவான், நம்ம பொண்ணு நம்ம எல்லாமே எப்படி இருப்பா, நம்ம பையனுக்கு நம்ம எல்லாமே என்ன ஆகும், நம்ம வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு, இந்த சிந்தனை எல்லாம் தோணும். ஆனால் நாம வந்து மரம் வச்சுவன் தண்ணீர் விடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அவர்கள் எப்படியும் தன்னை காத்துக் கொள்வார்கள். நம்ம தான் உலகத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கவே வேண்டியதில்லை. நம்மளுடைய ஆன்மா இறக்க போவதில்லை, அடுத்தும் சென்று அதனுடைய ஆன்மீக வாழ்க்கையை தொடர போகிறதுங்கிறது பயமில்லை கிடைக்கும் அப்படிங்கிறது. என்ன தொடர்ந்து போறதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல இருக்கு. 40வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு செல்வந்தரோ அந்தனர் குடும்பத்திலயும் சென்று பிறப்பாங்களாம். ஏன் அந்த அந்தனர் செல்வந்தர் குடும்பம்? அந்தனர் குடும்பம்ல இருந்தா இப்ப எப்படி பெரியாழ்வார் மகளாக ஆண்டாள் பிறந்தார். ஆண்டாளுக்கு வந்து பகவான் கதைகளா கிருஷ்ணர் கதைகளா சொல்லி வளர்த்தார் பெரியாழ்வார். அதனால அவருக்கு வந்து அதீத பக்தி. 5 வயதிலேயே வந்து திருப்பாவை பாடினார். சூடி கொடுத்த சுடற்குடியா இருந்தார். அப்படி ஒரு அந்தனர் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? எப்படி உங்க ஆன்மீக வாழ்க்கையில முழுமையாக நீங்கள் வந்து பகவத்தை அடைய முடியல அப்படின்னா அந்த வாழ்க்கை தொடரும் போது இப்படி கிடைக்கும். தொடர்ந்து அடுத்து செல்வந்தர் வாழ்க்கைன்னு ஏன் சொல்றாங்க? செல்வந்தர் அப்படின்னா அதனுடைய பலன் என்ன? ஆன்மீகத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? செல்வந்தரா இருந்தா என்ன அப்படின்னா நமக்கு நேரம் கிடைக்கும். செல்வம் இருந்து விட்டால் நம்ம பாதி நேரம் எதுக்குங்க எல்லாருமே ஸ்பெண்ட் பண்றாங்க? நிறைய பேர் ஆண்களை கேட்டா அவங்களுக்கு வந்து ஆபீஸ்லயே பாதி டைம் போயிருதுன்னு சொல்றாங்க. உழைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நேரம் ஒழிவதே இல்லை, சாண்டிங்க்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றோம். அண்ட் மோரோவர் அது மாத்திரம் இல்ல, அது வந்து பெரிய லெவல்ல இருக்கவங்க. இன்னும் சின்ன லெவல்ல உழைச்சுதான் சம்பாதிக்கணும் அப்படிங்கும் போது உழைக்கிறதுக்கே நேரம் கொடுக்கணும் அப்படின்னா
எப்படி அவங்களால பஜனை பண்றதுக்கோ இதுக்கோ நேரம் இருக்கு? செல்வந்தரா கொடுத்துருவாராம். பகவான் முதல்ல நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவார். பொதுவாக தேவைகள் செல்வத்தால தானே அடைய முடியும். நம்மளோட உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாத்தையும் எப்படி கிடைக்கும்? பணம் வேணும். எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யம் கொடுத்துருவார். அந்த செல்வத்தை முதல்ல கொடுத்துருவார். அவருடைய பக்தி வரும் பொழுது முதல்ல இதெல்லாம் டேக் கேர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நம்ம பக்தியில உயர முடியும். இன்னும் இன்னும் போற்றி போற்றி போற்றின்னு நம்ம பகவன் நாமம் சொல்றதுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நம்ம சங்கீர்த்தனம் பண்ணி ஆடணும். அப்படின்னா நமக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தா நம்மளால எப்படி போக முடியும்? அதனால அதை பார்த்து கொண்டு வருகிறான். அதனாலதான் செல்வந்தர் குடும்பத்தில் பிறத்தல் அப்படிங்கிறதோட அட்வான்டேஜ் அதுதான். அப்புறம் இவ்வழியில் திடமாக உள்ளவனிடம் ஒருமுகமான குறிக்கோள் உள்ளது. திடமில்லாதவனுக்கு குறி சிதறுகிறது. அப்ப இந்த மாதிரி அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஸ்திரமான புத்தி ஒரு போக்கஸா இருந்துட்டான்னா அவனுக்கு குறிக்கோள் சரியாக இருக்கும். ஆனா மனதிலேயே குழப்பங்கள் இருந்தா, அந்த திடமான புத்தி இல்ல அப்படின்னா அவனுடைய எண்ணம் சிதறும். அவனுக்கு இன்னொருத்தவங்க யாராவது தான் சொன்னா குழம்பிடுறது ஆயிடும். அதனால குறி சிதறாமல் இருக்க குருவின் திருவடியை பற்ற வேண்டும் அப்படின்னு அங்கதான் பிரபுபாதர் நம்ம பொருளுரையில சொல்றார். இப்ப உங்களுக்கு உங்களோட போக்கஸ் மாறாம இருக்கணும்னா அந்த சத் சங்கமும் வேணும், குருவினுடைய ஆசிரியம் வேணும், குருவினுடைய ஆசிகள் வேணும். அவர்கிட்ட நாம் சரணம் அடைய வேண்டும் குரு கிட்ட. அப்பதான் நம்ம மனம் திடமாக இருக்கும். நம்ம மனசு திடமாக இல்லைன்னா, நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்மள குழப்பிடுவாங்க மத்தவங்க. அது ரொம்ப முக்கியம். சிதறிய குறிக்கோள் இருந்தா பலனே இல்லை. இப்படி பல இதுலயும் அப்படி சிதறன்னு மனசா இருந்ததுன்னா ஏதாவது பிரயோஜனமே இல்லையே. ஒரு குறிக்கோள் இருந்தா தானே சரியா இருக்கும். அது போல இது எப்படி அப்படின்னா, மரத்திற்கு ஒரு நீங்க வேருக்கு நீர் வார்த்தால் அந்த மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் போய் சேரும் இல்லையா? அது இல்லாம ஒவ்வொரு இடத்துக்கா சிதறி சிதறி நீங்க தண்ணி விட்டீங்கன்னா அந்த மரத்துக்கு என்ன பிரயோஜனம்? அது சுத்தமாகும் மரம். ஆனா அது போஷாக் ஆகுமா? ஆகாது. அது உள்ள நீர் போனாதான் அது வளர்றதற்கு வாய்ப்பே தவிர மேல நீர் ஊற்றினால் அது வளர வாய்ப்பில்லை. பாகம் பாகமா தண்ணி ஊற்றுவது பிரயோஜனம் இல்லை. அது போல அதுதான் சிதறிய குறிக்கோள் போல. வேருக்கு நீர் வார்ப்பதுதான் அந்த மரத்தை வளர்க்கும். அதாவது சிதறாத உறுதியான பக்தியை கிருஷ்ணர் மேல் கொள்ள அனைத்து தேவதைகளுமே திருப்தி அடைவர் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் கிருஷ்ணர் வேருக்கு நீர் வார்ப்பது போல அந்த கிருஷ்ணர் வழிபடுவது. அவரை வழிபட்டால் அனைத்து தேவர்களும், நீங்க பிள்ளையாரா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், எல்லாருமே திருப்தி அடைவாங்க. அதாவது இது சின்னத்தனமா அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் பகவான், தேவர்கள். அவங்க நம்ம கிட்ட வழிபட்டானே, நம்ம கோயிலுக்கு வந்தான், இப்ப நம்ம கிட்ட வரலையே அப்படின்லாம் ஒரு குற்ற உணர்வை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டுவதே இல்லை. ஏன்னா அவங்க எவ்வளவு பெரிய தேவர்கள் அவர்களுக்கு தெரியும். அதாவது இத்தனை நாளா நம்ம அந்த முருகனுக்கும் அந்த விநாயகருக்கும் செய்த பக்தி தான் நம்மை கிருஷ்ணரிடம் கொண்டு விட்டு இருக்கிறது. அவங்க அங்கதான் நம்மளை வழிகாட்டி இருக்காங்க. சோ அதனால அவர்கள் நீங்க இனிமேல் நான் கிருஷ்ண பக்தி பண்றேன், கிருஷ்ண ஜபம் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு உறுதியோடு போயிட்டு இருக்கும்போது அவர்கள் உங்களை நிந்தனையே செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க. அதை ஒரு மனசுல நம்ம வச்சுக்க வேண்டாம், ஐயோ நம்ம பண்ணல. அதாவது மரியாதை கொடுக்க வேண்டாம்னோ தொழ வேண்டாம்னோ இல்ல. ஆனா ஒரு குறிக்கோளான ஒரு போக்கஸான பக்தி பண்றதுக்கு வேருக்கு நீர் வார்ப்பது போல இருப்பதுதான் சரியானது. கிருஷ்ண பக்தி செய்வதனால் அனைத்து தேவர்களுமே திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிற்ற அறிவுடையோர் கர்ம காண்டம், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இப்ப வேதங்களில் சொல்லப்படுகிற அந்த சடங்குகள் அவற்றை சொல்லும் பல நோக்கு செயல்களிலேயே திளைத்திருப்பார். அதை செஞ்சாலும் போதும்னு விட்டுருவாங்களாம். ஓகே. இவ்வாறு பௌதிக இன்பம் நாடுவோர் பக்தி தொண்டில் நாட்டம் கொள்வதே இல்லை. எனக்கு அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறவங்க பக்தி தொண்டுக்கே வரமாட்டாங்களாம். ஆனா முக்குணங்கள் பற்றி இங்கதான் ஒரு 45வது ஸ்லோகத்துல ஸ்லைட்டா ஒரு டச் பண்றார்.
என்ன வருது அப்படின்னு முக்குணங்கள், வாழ்வின் இருமைகள், பொருட்களை அடைதல், பாதுகாத்தல், இவற்றிலிருந்து விடுபட்டு தன்னில் நிலை பெறுவாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முக்குணங்கள்ல இருந்து வெளிவா. இந்த இருமையான குணங்கள் பிடிக்குது பிடிக்கல இப்படிலாம் நினைக்கிறதுல இருந்து வெளியில வா அப்படின்னு சொல்றார். தன்னில் நிலை பெறு அப்படிங்கிறார். தன்னை உணர் அப்படின்னு சொல்றார். தன்னை உணர்தல்னா இங்க எல்லாமே நான் யாரு, நான் என்ன குடும்பத்துல பிறந்தேன் கிடையாது, உன்னுடைய ஆன்மா. அதெல்லாம் உணரு. பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மனை பத்தி கேள்வி கேளு. இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது, எங்கிருந்து வந்தது, இதனுடைய கடமை என்ன, இது என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாம் கேளு. பிரம்மனை பற்றிய வினாவை கேட்டுக்கொண்டே இரு அப்படின்னு சொல்றார். இந்த இருமைகள் இருக்கு இல்லையா, போனதுல சொன்னதுதான், சகித்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு, பொறுத்து கொள்ளப்பட வேண்டும்னு மறுபடி சொல்ற. அப்புறம் கர்ம காண்டம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் கர்ம காண்டமும் தப்பு இல்லைன்னு சொல்றாரு. இன்னும் அடுத்ததுல எப்படின்னா கர்ம காண்டம், இப்ப நீ வேதங்கள் சொன்ன சடங்குகளை செய்யற அப்படின்னா அதுவும் தவறு இல்ல. அது உன்னை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா உன்னை தன்னை உணர்வதற்கு உன்னை கொண்டு வரும், ஊக்குவிக்கும். தன்னை உணர்வதற்கு உன்னை கொண்டு வரும். அப்ப அது 47வது ஸ்லோகம் மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூர் மா தே சங்கோ ஸ்வ கர்மணி அப்படின்னு. அது என்னன்னா, கடமையை செய், பலனில் உரிமை கொண்டாடாதே. பலனில் உரிமை என்னோடது, எனக்கு கிரெடிட் கொடுத்தாகணும், நான் தான் அதை பண்ணேன், என்னால்தான் அது முடிஞ்சது. அந்த அந்த பலனில உரிமை கொண்டாடாது, அது எனக்கு தான் அப்படின்னு எழுதி வாங்கிக்காது. பண்ணாத, பலனுக்கு நீதான் காரணம் என்று எண்ணாதே அப்படின்றது. அப்புறம் அகர்மா, அதாவது காரியமே செய்யாமல் இருப்பதிலும் பற்று கொண்டு விடாதே, அதுவும் அபாயம்ங்கிறார். காரியமே செய்யாமல் நான் இருந்துக்கிறேன், பேசாம இருக்கேன் அப்படின்னு சொல்லலாமா, அது அது எவ்வளவு பெரிய பாவம், அதுல பற்று கொண்டு விடாதே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வெற்றி தோல்வியில் பற்றுக்கொள்ளாமல் காரியம் செய், அதுவே யோகம் அப்படிங்கறத உணர்ந்து கொள் அப்படின்னு. யோகம்னா என்ன, விஷ்ணுவுக்கு அர்ப்பணமாக செய்யப்படும் எது. அப்புறம் கிருப்பன அப்படிங்கிற ஒரு சொல் அடுத்ததுல வருது. கிருப்பன அப்படின்னா அல்பன், மைசர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவார் இங்கிலீஷ்ல. மைசர்னா என்ன அப்படின்னா கஞ்சத்தனமானவன், கருமி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஆக்சுவலா அதை நம்ம தமிழ் படுத்தி பார்த்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அல்பம் அப்படின்னு சொல்றோம்ல, ரொம்ப சின்ன புத்திக்காரங்க, அதுதான் அந்த கிருப்பனை. அதனை அந்த அல்பன் அதனா பலனை விரும்புவோர் அப்படிங்கிறார். எது புத்தி கொண்டு யோகம் செய், அதாவது புத்தி யோகம், சரணாகதி செய், அந்த கிருப்பனாக இருந்து விடாதேங்கிறார், அல்பனாக இருந்துராத அப்படின்னு சொல்றார். பக்தி பாவ புண்ணியங்களை அறுக்கும், நீ பக்தி செய்ய செய்ய உன் பாவ புண்ணியங்கள் அறுபடும் அப்படிங்கிறார். அந்த பக்தி யோகத்தையே புத்தி கொண்டு செய்வாயாகங்கிறார். அந்த பக்தி யோகத்துக்கு பக்தி செய்யணும் இல்லையா, அந்த புத்தி கொண்டு செய் அப்படின்னு சொல்றார். புத்தி முழுக்க அதுல போடு அப்படிங்கிறார். அந்த புத்தியை கொண்டு அந்த பகவானை சிந்தனை செய், பகவானை புரிந்து கொள் அப்படிங்கிறார். பக்தி செய்வதற்கு புத்தியை யூஸ் பண்ணுங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பாவ புண்ணியங்களை அறுத்து பிறப்பு இறப்பு சுழல இருந்து விடுபட்டு பக்தர்கள் மகாத்மாக்கள் இறைவன் திருநாட்டை அடைகிறார்கள் அப்படின்னே சொல்றோம். இப்படி உங்க பாவ புண்ணியங்கள் அறுபடும் பொழுது நீங்கள் பகவான் திருநாட்டை அடைவீர்கள். அழகான ஒரு ஒப்புமை சொல்றார். நிதானமா புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அறிவு மயக்கம் மாயை என்னும் அடர்ந்த காட்டை தாண்டி வெளிவருகிறதோ அப்போது இதுவரை கேட்டது இனிமேல் கேட்பது ஆகியவற்றின் மீது ஒரு சமநிலை ஏற்பட்டுவிடும். ஓகே, பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவருக்கு வேத சடங்குகளின் கட்டுப்பாடு இல்லை. பக்குவப்பட்ட உன்னத உயர் தளத்தில் உள்ள பக்தருக்கு தான் அது பொருந்தும். அதாவது நீ பக்தி யோகத்துக்கு வந்துட்டா உனக்கு அந்த சடங்குகள்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நமக்கு உடனே பக்திக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு எனக்கு எந்த கடமைகளுமே இல்லை, நான் போய் பித்ருக்காரியம் பண்ண வேண்டாம், நான் யாக யஜ்ஞங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம்னு யோசிக்க கூடாதான். அந்த சம்ஸ்காரங்கள், அந்த சடங்குகள் என்னென்ன நமக்கு இருக்கோ, பிறந்ததுல இருந்து இருக்கு அந்த குழந்தையின் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அத்தனையும் செய்யத்தான் வேண்டும். ஏன்னா நம்ம அப்படி ஒண்ணும் பக்குவப்பட்ட பக்தி நிலைக்கு போகவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அறிவு எப்போது அந்த மயக்கத்தை தாண்டி வெளியில வரும், அப்படியே அடர்ந்த காடு போல அந்த மயங்கிய நிலை,
ஒண்ணுமே புரியாத நிலை. அதுல இருந்து மனம் அப்படியே சிலுப்பிட்டு வெளியில வருது பாருங்க, அறிவு வருதுல. அப்பதான் வந்து எல்லாத்துமே நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குமா. அந்த மாயையில இருந்து எழுந்து வாங்குற அந்த அந்த இருட்டுக்குள்ள இருந்து வெளியில வா, அப்பதான் உனக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த அறிவு அப்படிங்கிறது வந்து அந்த மயக்கம் மாயையில இருந்து அப்படியே விடுபட்டு நீ வெளியில வா, அப்போதான் நீ கேட்பது உனக்கு புரியும். உண்மைதானே? இந்த கேட்கறது புரியறதுக்கு நான் ஒரே ஒரு உபாயம் சொல்றேன் உங்களுக்கு. கிளாஸ் இவ்வளவு அட்டன் பண்றீங்க, சில சமயம் கேட்கும் கேட்காது, புரியும் புரியாது. என்ன பண்ணலாம் தெரியுமா? குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க கேட்கக்கூடியத ஒரு ஒரு வார்த்தையா டக்கு டக்குன்னு குறிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்டென்ஷன் கிடைக்கும். நான் அப்படிதான் பண்ணுவேன். இல்லைன்னா கேட்கறது பாடு போயிட்டே இருக்கும், நம்ம வேற எதுலயோ தியானம் போயிடும். நம்ம வந்து கேட்கறது ஜஸ்ட் காதுல என்னமோ மாதிரி இருக்குமே தவிர நம்ம மனதுல வேற ஒரு வீடியோ ஓடிட்டு, வேற சிந்தனை. நம்ம என்ன பண்ண போறோம், அவங்க வந்தாங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்க போறோம், இல்ல அவங்க வந்தது ரொம்ப நல்லா இருந்தது, ஏதோ பாஸ்ட் பத்தியோ ஃபியூச்சர் பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப கரண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு இந்த கிளாஸ், அதோட நினைப்பே இருக்காது. சோ ஒரு ஒரு நம்மளுடைய அக்கறையா கவனிக்கணும் அப்படின்னா நோட்ஸ் எடுங்க. அதுக்கு ஒரு நோட்டு போடுங்க, பகவத்கீதையில போட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. அப்பனா இந்த கிளாஸ்ல வந்து தியானம் காட்டுவீங்க. சரியா? அதான் அந்த அந்த மயங்கிய நிலையில இருக்கக்கூடிய மனது அதுல இருந்து வெளி வரும்போதுதான் சொல்லக்கூடிய எதுவுமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ற. வேத சடங்குகள்லாம் இல்லைன்னு சொல்லப்படலாம். ஆனால் அப்படி இல்லை, நம்ம பக்குவப்பட்ட பக்தர்கள் இல்ல, நமக்கு சடங்குகள் செய்யப்படத்தான் வேண்டும் அப்படின்னு. ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் வந்து கற்கும் முன்னரே வந்து எதெல்லாம் தனக்கு சாதகமா சொல்லப்படுதோ அதெல்லாம் எடுத்துக்கிறது. நான் வந்து இப்பதான் ஜபம் பண்றேனே, நான் இதெல்லாம் பண்ண வேண்டாம் போல. அப்படி இல்லை. நீங்க தர்ப்பணம் பண்ணணும்னா பண்ணணும், பித்ரு காரியங்கள் பண்ணணும்னா பண்ணணும். என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு உங்களுடைய சம்ஸ்காரத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் பண்ணதான் வேணும். அது இல்லாம நான் வந்து பக்தன் ஆயிட்டேன் அப்படின்னு கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றார். வேதமும் சில கவர்ச்சிகரமான வார்த்தைகள் பேசும், அதில் கவரப்படாமல் தன்னுணர்வில் நிலைப்பது தெய்வீக உணர்வு நிலைக்கு உயர்த்தம்ன்றார். வேதம் வந்து சில சமயம் அப்படியே ரொம்ப சாலாக்க பேசுமா, இது பண்ணு அதை பண்ணுன்னு. அதுல போய் விழுந்துடக்கூடாது, பகவத் சிந்தனையிலேயே இருக்கணும். இதுவரை வந்து பக்தியில் நிலைக்க எப்படி புத்தியை பயன்படுத்த வேண்டும்னு கூறினார். இப்ப வந்து ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிறதுக்கு என்ன குணநிலை அப்படின்னு சொல்ல போறேன். ஏன்னா அவன் கேட்கிறான் அர்ஜுனன், ஸ்தித பிரக்ஞன் ஒரு ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். ஸ்தித பிரக்ஞன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஸ்தித பிரக்ஞன்னா சமநிலை பெறுவாய், சமாதி நிலையை அடைவாய், திடமான மனநிலை பெறுவாய், தெய்வீக உணர்வு நிலை கொள்வாய். இப்படியெல்லாம் விவரித்திருக்கிறார் கிருஷ்ணர். அதாவது 54வது ஸ்லோகத்துல சொல்ற அர்ஜுனன் கேட்கிறார், சிதப்பிரஜன் திடமனம் கொண்டவன், தெய்வீக உணர்வு நிலையில் நிலைத்தவன் எப்படி பேசுவான், அவன் எப்படி இருப்பான், அவனை எப்படி புரிஞ்சுக்கிறது, சிதப்பிரஜன்னு எப்படி தெரியும் அப்படின்னு, எப்படி நடப்பான், எப்படி அமர்வான், அதாவது அவன் தன்மை என்ன, தனித்தன்மை என்ன அவனுக்குன்னு கேட்கிறார். ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா அப்படின்னு சொல்ற, அதாவது தூய்மையான ஆத்ம நிலையில் தன்னிலே எவன் திருப்தி அடைய, துஷ்டனா திருப்தி, அப்படி திருப்தி தன்னிலேயே திருப்தி பெற்றவனாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பானா அவன் தான் ஸ்தித பிரஜன். ஸ்திரம் அதாவது சமநிலை, பிரஜா அதுலயே இருப்பான், மாற மாட்டான். நான் நினைச்சுக்கிறேன் இந்த செஸ் பிளேயர் ஒருத்தன் பிரஜானந்தான்னு இருக்கும் பேர் வரும் பாத்தீங்களா, நான் நினைச்சுப்பேன் அவங்க அம்மா அப்பா எப்படி அவனுக்கு பெயர் சூட்டியிருக்காங்க, எப்படி ஒரு ஸ்தித பிரஜனா இருந்து அந்த செஸ்ஸை விளையாண்டாதான் அவன் வெல்ல முடியும். இப்படி வேர்ல்ட் சாம்பியனா ஆயிட்டு இருக்கான் பாத்தீங்களா அந்த பையன், சின்ன பையன். அதை நினைச்சுப்பேன் ஸ்தித பிரஜனா வந்து பிரஜானந்தால அவன் பேரு. அது போல ஸ்தித பிரஜனா இருக்கணும்னா எப்படி இருப்பான், அதுக்குதான் சொல்றாரு, தன்னிலேயே எவன் திருப்தி அடைந்திருக்கிறானோ, தன்னை தூய்மையான ஆத்ம நிலையில இருக்கிறான் அவனே ஸ்தித. அப்படியே அவரோட குணங்களாக தான் சொல்ல போறார். என்னன்னா மனக்கற்பனை ஆசை கொள்ளாம, அப்படியே மனக்கற்பனை இதுவா இருக்கும் யோசிக்காம இருக்கக்கூடிய மனக்கற்பனையில் மிதந்து இருக்க மாட்டான். அப்புறம் மனக்கற்பனையில் மிதந்து புலனின்ப ஆசை கொள்ளாமல் தன்னில் திருப்தியுற்று துன்பங்களில் இருந்து விடுபட்டவனாக, பாதிக்கப்படாதவனாக, துன்பம் வந்தாலும் பாதிப்படையாதவனாக, துன்பம் வராதவனாக இருக்க மாட்டான். துன்பம் அவனுக்கு வரும், ஆனால்
சேலஞ்சே இல்லாத வாழ்க்கை இருக்குமா? இப்ப இந்த செஸ் பிளேயரே சொல்றோம் இல்லையா, சித்த பிரஜா வந்து ஈஸியா விளையாண்டு வருவானா? அவனுக்கு அப்படியே கிடைக்குமா? இல்ல. அவன் அவனுக்கு எப்பேற்பட்ட சவால், எவ்வளவு பெரிய பெரிய வீரர்கள் அவன் முன்னாடி விளையாடுறாங்க, அவங்களோட சேர்ந்து விளையாடுறான். சேலஞ்சஸ் அவனுக்கு இருக்கு. அதையெல்லாம் எதிர்கொண்டு அதனால் பாதிக்கப்படாதவனாக அப்படி ஸ்தித பிரஜனா இருந்து விளையாடுறான். அதனால வெற்றி பெறான். இன்பத்தில் அந்த அப்புறம் வெற்றி பெற்ற உடனும் அந்த பசங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஆட்டமா போடுறாங்க பாருங்களேன். அந்த குகேஷ்ன்ற பையனா இருக்கட்டும், சித்த பிரஜா அந்த பிரஜானந்தாவா இருக்கட்டும், எப்படி வந்து ஒரு இன்பத்திலும் திளைக்காமல் துன்பத்திலும் சோர்ந்து போகாமல் இருக்காங்க. அத போல இருக்கணுமா. பற்றுதல், பயம், கோபம், பற்றுதல், பயம், கோபம், இதெல்லாம் ஒவ்வொன்ன பத்தி ஒரு மணி நேரம் பேசலாங்க. அந்த மாதிரி ஆனா ஒரு விஷயங்கள். ஆனா நம்ம குவிக்கா முடிக்கணுங்கிறதுனால இன்னைக்கு பார்க்கலாம். பற்றுதல் இருக்கக்கூடாது. பயம், கோபம் விடுபட்டு ஸ்தித தீர முனியாக இருப்பானா. ஸ்திரமா இருப்பான், தீரமா இருப்பான். தீரம்னா ரொம்ப உறுதியான அதோட. முனினா என்ன, முனிவர் தன்மை, அந்த அந்த இது என்ன சொல்றது, துறவு மனப்பான்மையோட இருப்பானா. நிலைத்த மனமுடைய முனிய. இன்பத்துக்கு புகழ்ந்தும் துன்பத்துக்கு இகழ்ந்தும். எனக்கு இன்பம் வந்துருச்சுன்னா ஆஹா ஓன்னு சொல்லி, துன்பம் வந்துருச்சுன்னா ஐயோ வந்துருச்சேன்னு சொல்லி அப்படி இகழாமல் இகழ்ந்து பேசாதவனாய் பூரண அறிவில் உள்ளான், பக்குவமான அறிவில் உள்ளான். பிரக்ஞா பிரதிஷ்டிதா அப்படின்னு இதத்தான் சொல்றாங்க. ஆமை போல புலன்களை தன்னுள் அடக்க தெரிந்தவன். சோ புலனை அடக்கணும்னா எதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்? ஆமையை. ஆமை வந்து தன்னுடைய தலை மற்றும் 4 கை கால்கள் அத அப்படியே உள்ள எடுத்துக்கும். அது போல ஒன்று நம்மளை தாக்க வருகிறது, ஒரு புலனை நம் புலன் மேல் படுவதற்கு ஒன்று வருகிறதுன்னு நம்ம உடனே நம்மளை மூடிக்கொண்டு விட வேண்டும், உள்வாங்கி கொண்டு விட வேண்டும். அப்படியாக பூரண உணர்வு நிலையில் உள்ளவனால் தான் அப்படி இருக்க முடியும். எப்போது புலன்களை எப்ப இந்த ஆமைக்கு தெரியும் எப்ப தன்னுடைய கால்களை எதையும் வெளியில விட்டு வரணும், எப்ப உள்ள வச்சுக்கணும்னு அதுக்கு தெரியும். அது போல புலன்களை எப்போது விட வேண்டும், எப்போது பிடித்து அடக்க வேண்டும் என்று அறிய வேண்டும்ங்கிறார். புலன் விஷயங்களுக்காக ருச்சி இருந்து கொண்டேதான் இருக்கும். அதன் உயர்ந்த ருச்சியில் பழக்க வேண்டும். அதனுடைய ஒரே வழி என்ன? புலன்களை அடக்குவதற்கு அதுக்கான இது வந்துட்டேதான் இருக்கும். எப்பனா ஒரு ஹையர் டேஸ்ட், உயர்ந்த ருச்சிக்கு நம்ம பழகிட்டோம்னா தாழ்ந்த ருச்சிக்கு நம்ம போக மாட்டோம். நம்மளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இப்ப ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள், நீங்க வந்து நிறைய இந்த பகவத் விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த சினிமா பாடல்கள்லாம் வந்தா கூட உங்களுக்கு அவ்வளோ ரசிக்காது. ஒரு காலத்துல நம்ம நிறைய ரசிச்சிருப்போம், ஃபுல் அண்ட் ஃபுல் MP3 எல்லாம் கேட்டு அந்த மாதிரிலாம். பட் இப்ப அதை கேட்க அவ்வளவு ஒன்றும் ரசிக்கிறது இல்ல. பரவாயில்ல, வந்து காதுல விழுந்தா நம்மளுக்கு ஞாபகம் வருதே தவிர அதையே இன்னும் கேட்கணும், நம்மளே போட்டு கேட்கணும்ன்ற அளவுக்கு ஒரு ஆர்வம் வர்றது இல்ல. ஏன் அப்படின்னா அந்த அதுக்குதான் பற்று வந்து விடணும்னு நினைக்காதீங்க. இந்த பகவான் மேல பற்று கூட்டுங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த பகவான் இந்த மற்ற விஷயங்கள் புலன் விஷயங்கள்ல இருக்க பற்று அற்று போய்விடும். இதை மட்டும் நினைச்சுக்கோங்க. இந்த பகவான் மேல பற்றை ஏற்றிக்கொண்டே போனால் இதை நீங்க அழுத்தி பிடிக்க ரெண்டெல்லாம் பிடிச்சிக்க முடியாது, ஒண்ணுதான் பிடிக்க முடியும். சோ இதை பிடிச்சீங்கன்னா இதை ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவீங்க. இதோட பலு விட்டு போயிடும், இந்த பற்று போயிடும். இந்த பற்றை இன்க்ரீஸ் பண்ணா இந்த பற்று விட்டு போயிடும். அதை நினைச்சுக்கணும். அத புலன் கட்டுப்பாடு வைக்க சொல்ற இறுதி வரை இப்பதான் சொல்ல போறார். பகுத்தறிவு கொண்டு அடக்க நினைத்தாலும் அடங்காத சக்தி வாய்ந்தது புலன்கள். புலனை கட்டுப்படுத்த மனதில் எண்ணெய் வைப்பவன் பிரக்ஞா பிரதிஷ்டா. பிரக்ஞா யாரு வந்து அப்படி ஸ்தித பிரக்ஞனா இருப்பான்? எண்ணெய் மனதில் வைத்தவன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். நிலைத்த அறிவுடையவன். அவனுக்கு வந்து அறிவு மங்கவே மங்காது, ஏன்னா எண்ணெய் வைத்திருக்கிறான். அப்புறம் நெஞ்சில் வைக்கும் விஷ்ணு கிருஷ்ணர் நெருப்பை போன்றவராம். நெஞ்சில் நம்ம பகவானை வைக்கிறோம் இல்லையா, அவர் வந்து நெருப்பை போன்றவர். அவர் வந்து புலன் என்ப ஆசைகள், அதை பத்தி ஆசைப்படுறோம், இதை பத்தி ஆசைப்படுறோம், அதை பார்க்க இதை பார்க்க. அவர் இருந்தாருன்னா நெருப்பு போலயும் அந்த ஆசைகளை எல்லாம் பொசுக்கி விடுவாராம். அப்ப ஏன் நம்ம அவரை வைக்க கூடாது இல்லையா? நம்மளுடைய புலன் ஆசைகளுக்கு பொசுக்கக்கூடியது அவருடைய அருள். அவர் வந்து நம் மனதிற்குள் உட்காருவது நம்முடைய மற்ற ஆசைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய நெருப்புனா அதை ஏன் வைக்க கூடாது? வைக்கணும்.
அந்த நெருப்பை நம்ம மனதுல வைக்கணும், கிருஷ்ணருங்கிற நெருப்பை வைக்கணும். அந்த புலன் விஷயங்களில் பற்று ஆசையாகிறது. அத நிறைவேறாத ஆசை கோபமாகிறது. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்க. அதாவது புலன் என்ப விஷயங்கள்ல அது இதுன்னு ஆசைப்படுறோம். அது வேணும், இது வேணும், அது பார்த்து ஆசை, இதை பார்த்து ஆசைப்படுறோம். அது வந்து ஆசையாகுது. அதுல இருக்க பற்று நம்மளுக்கு வந்து ஆசையா மாறுது. அந்த ஆசை கிடைக்காம போனா கோபம் ஆகுது. பகவத் விஷயங்களை புலன்களுக்கு தர வேண்டும். இப்படி இருக்கும். புலன் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன கொடுக்கணும்? பகவத் விஷயங்களை கொடுக்கணும். சோ கோபம் என்ன பண்ணும்? மயக்கமாக மாறும். கோபம் வந்து எனக்கு கோபம் வந்தா கண்ணு மண்ணே தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, உண்மை. கோபம் வரும் பொழுது மயக்கம் வந்துவிடும், கண்ணே தெரியாது. அப்படியே யார என்ன சொல்றோம், யாரு முன்னாடி இருக்காங்க, எதை விட்டறிகிறோம், ஒண்ணுமே தெரியாது. அப்ப கோபம் வரும்பொழுது நினைவை இழக்கும் நிலை, தன்னுடைய நிலையை இழந்து விடுவோம். நம்ம என்ன பேசுறோம் நமக்கே தெரியாது. அறிவு இழந்து மீண்டும் ஜடவாழ்வில் வீழ்கிறோம் அப்படின்னு சொல்ல. பற்று, துறவு இவற்றுக்கு அப்பாற்பட்டு புலன் பொருட்கள் மேல் ஆசை கொள்ளாமல் கட்டுப்பாடுடன் கூடிய விடுதலையை கடைபிடிப்பவன் பகவத் கிருப்பை பெறுகிறான். இந்த மாதிரி புலன் இந்த பற்றுல எல்லாம் இருந்து விட்டு வெளிவருபவன், புலன் பொருட்கள் மேல ஆசை கொள்ளாமல் இருக்கவன் கண்டிப்பா பகவத் கிருப்பை பெறுகிறான். தன்னில் திருப்தி கொள்பவனுக்கு மூவகை துன்பம் இல்லைங்கிறார். மூவகை துன்பம் என்ன? மூவகை துன்பம் நமக்கு தெரியும். நம்மால் வருவது, அடுத்தவர்களால் வருவது, பகவானால் வருவது. ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக, அத்தியாத்மிகன்னு 3 துன்பங்கள் சொல்றோம்ல. 3ஆலும் வரும் துன்பம் வராதான். என்ன தன்னில் திருப்தி கொள்பவனுக்கு யாருமே அவனை அசைக்க முடியாது. அவனே அவன்கிட்ட ஹாப்பியா இருக்கான் அப்படின்னா வேற யாரு அவனை சீண்ட முடியும் சொல்லுங்க. அது போல பக்தி அவனுக்கு தானாக வந்துவிடும் அப்படிங்கிறார். புத்தி நிலை பெறுகிறது. புத்தி வந்து ஆட்டம் காணாது. அங்க அதை பார்த்தா அது பிடிக்குது, இதை பார்த்தா இது பிடிக்குது அப்படின்னு இருக்க மாட்டான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இதான் அடுத்து அமைதிக்கு வழின்றது அடுத்த 4 ஸ்லோகங்கள்ல சொல்றார். இறுதி ஸ்லோகங்கள் ஏன்னா பக்தியில் அல்லாதவனுக்கு ஆன்மீக அறிவு, ஸ்திர புத்தி இருக்காது. பக்தி இல்லாதவனுக்கு ஆன்மீக அறிவோ ஸ்திர புத்தியோ இருக்காது, அமைதி இருக்காது, ஆனந்தம் இருக்காது. சோ கடும் காற்று வந்து படகை திசை திருப்புவது போல ஒரு இது எவ்வளவு பெரிய ஒரு உதாரணம் பாருங்க. கடும் காற்று வீசும்போது எப்படி வந்து படகு திசை திரும்பி போயிடுறது, அது போல ஒரு பலன் ஈர்க்கப்பட்டாலும் அறிவையே இழுத்து சென்றுவிடும். அதுவே வந்து ஒரு புலன் ஈர்க்கப்பட்டா போதுமா, எல்லா புலனும் அதுக்குள்ள போயிடும். புலன் பொருட்களால் ஈர்க்கப்படாத மனமே ஸ்திரமானது. அந்த எந்த பொருளாலையும் நம்ம வந்து அட்ராக்ட் ஆகாம இருந்தோம் அப்படின்னாதான் நம்ம மனம் வந்து ஸ்திரமானதுன்னு அர்த்தம். ஒரு புலன் எடுத்தாலும் நம்ம ஃபுல்லா அதுல போயிடுவோம் அப்படிங்கிறது. சோ ஒரு பொருட்களால் ஈர்க்கப்படாத மனமே ஸ்திரமானது அப்படின்னு சொல்றாரு. எப்படி லௌகீகவாதி ஆன்மீகவாதின்னு இரண்டு பேரை பற்றிய ஒரு வர்ணனை வருது. எப்படி இருக்கு? அவனின் இரவு இவனுக்கு பகலாகவும், அவனின் பகல் இவனுக்கு இரவாகவும். ஏன் சொல்றான்னா 2 பேரும் ரொம்ப மாறுபட்ட குணமுடையவர்கள். இவன் வந்து எதை நன்மைன்னு நினைக்கிறானோ அவன் அதை தீமை நினைப்பான். இவனுக்கு சந்தோஷம் வந்து இரவுல வந்து நண்பர்களோட எங்கேயோ விளையாடுறது. இவனுக்கு வந்து இரவில் அமைதியாக தூங்கி விட்டு காலங்காத்தால வெள்ளனா எந்திரிச்சு மங்களார்த்தி அட்டன் பண்ணி ஜபம் பண்றது, அல்லது ஏதோ தியானம் பண்றது, என்னவோ ஆன்மீக செயல்களை செய்வது. அவனுக்கு வந்து காலையில ஆனா தூங்குவது. அவனுடைய இரவு இவனுக்கு பகலாகவும், இவனுடைய பகல் அவனுக்கு இரவாகவும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா இவனுக்கு அறிவு வெளிச்சம் அப்படின்னு எல்லாம் தெரியறது, அவனுக்கு இருட்டு அப்படின்னு தோணிருது, அறியாமை அப்படின்னு தோணிருது. அவனோட அறிவு இவனுக்கு இருட்டு, இவனோட வெளிச்சம் அவனுக்கு இருட்டு. அந்த மாதிரி. அப்ப நதிகளின் நீரால் கடல் பாதிக்கப்படுவதில்லை. ஆசைகளால் அசையாதவன் அமைதி பெறுகிறான் அப்படிங்கிற. அகங்காரம் மமகாரம் இல்லாதவன். அகங்காரம் மமகாரம்னா என்ன? அகங்காரம்னா நான், மமகாரம்னா எனது, இந்த புக்கு என்னோடது, இந்த கம்ப்யூட்டர் என்னோடது அப்படின்னு மமகாரம். சரிங்களா? அகங்காரம்ங்கிறது நான், என் மேலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப அகங்காரம், ரொம்ப பெருமை. நான் பெரிய அழகி, நான் பெரிய புத்திசாலி, நான் பெரிய குடும்பத்தில் பிறந்தவள், நான் பெரிய செல்வந்தன் மகள் அப்படின்னாலும் நானே நினைச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அகங்காரம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது அகங்காரம். ஆனா எனக்கு இத்தனை பெரிய பங்களா இருக்கிறது, இத்தனை பெரிய கப்பல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறது மமகாரம், என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது. அதுதான் அகங்காரம் மமகாரம் இல்லாமல்
இல்லாதவன் நான் எனதுன்னு தோன்றாதவன் அமைதி பெறுகிறான். அமைதியாக இருக்காங்கன்னா அந்த அகங்காரம் மமகாரம் இல்லாதனால்தான் அவங்க அமைதியாக இருக்காங்க. சரியா? அதாவது நதி வந்து போய் எவ்வளவுதான் கடல்ல சேருது, ஆனா அந்த கடல் வந்து அதனால் பாதிப்படைவதே இல்லை. ஆனா அதே இது வந்து வெயில் காலத்துல எவ்வளவோ தண்ணி எடுக்கப்படுகிறது, ஆனாலும் அதை நம்மள பார்த்தா ஏதோ தண்ணி ஒரு குட்டையில பாத்தீங்கன்னா ஓகே, தண்ணி ரொம்பவும் மழை வந்தா ரொம்ப இருக்கும், வெயில் காலத்துல இல்லாம போகும். ஆனா கடல் அந்த மாதிரியா? இல்ல. அதுதான் வந்து திருப்தி அடைந்தவர்களுக்கும் திருப்தியாக இருப்பவர்களுக்கும் திருப்தி இல்லாமல் இருப்பவர்களுக்கும் வித்தியாசம். இவங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்தாதான் இவங்க நிறைவா இருப்பாங்க, துன்பம் வந்துருச்சுன்னா அப்படியே சோர்ந்து போயிருவாங்க. ஆனா கடல் பக்குவமானவர்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து நிறைவா ஒரு சந்தோஷம் வந்தால்தான் நிறைவாக இருப்பார்கள். அதே மாதிரி அதாவது நதி வந்து கொட்டினாதான் அது கடல் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நதியில கொஞ்சம் கூட தான் தண்ணி வந்தது அப்படின்னு கடல் சொல்லாது. இன்னைக்கு வந்து எவ்வளவு இந்த மேகம் வந்து இழுத்துக்குச்சு தண்ணிய அப்படின்னு கடல் சொல்லாது. எவ்வளவு வந்தாலும் போனாலும் ஒரே பக்குவமாக இருக்கக்கூடியது கடல். அதுதான் சொல்றாங்க, நதிகளின் நீரால் பாதிப்படையாதது கடல் போல இருக்கக்கூடியவர்கள் வந்து அமைதியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்குதான் அமைதி இருக்கும், குழப்பமே இருக்காது அப்படின்னு முடிக்கிறார் 72வது ஸ்லோகத்துல. இவனுக்குத்தான் அமைதி கிட்டும், குழப்பமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சோ எதுவுமே தன்னை பாதிக்காமல் வைத்துக் கொள்பவன் ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு சொல்ற. அதற்கு வந்து நீ பகவானை மனதில் வை. அப்புறம் இன்னைக்கோட டேக் ஹோமா இப்படி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து 2வது அத்தியாயத்துல ரொம்ப அழகா நிறைய இடங்கள்ல சொல்ற. ஒரு புலனை ஒரு இடத்துல விட்டீங்கனாலும் அது எல்லா புலன்களையும் இழுத்து கொண்டு போயிடும். அப்புறம் இந்த புலனை அடக்குவதற்கு ஆமை உதாரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நதி எப்படி கடலில் கலக்கும் பொழுது எப்படி அமைதியாக இருக்கிறது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து பகவானை நாம் மனதில் வைப்பது நெருப்பு போல நம்மளுடைய புலன் ஆசைகள் அனைத்தையும் அது எரிக்கக்கூடியது. சோ அதனால் அன்றாடம் பகவானை மனதில் வைப்போம்னு இத 2வது அத்தியாயத்தினுடைய பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். சோ மரணப்படுக்கையில் இந்த மனநிலை வந்தால் கூட இறைவன் திருநாட்டை அடையலாம்னு முடிக்கிறார். சரியா? அமைதி இருக்கும், குழப்பமே இல்லை. இது வந்து எந்த நிலையில, அதுக்காக நம்மளுக்கு வயசெல்லாம் போயிடுச்சு இனிமே நம்ம எங்க பண்ண போறோம்னு நினைக்க வேண்டாம். எந்த நாளும் லேட் இல்லை அப்படின்னு நினைச்சு பக்தி பண்ணணும். இதான் வந்து நம்முடைய 2வது அத்தியாயத்தின் ஒரு சாரம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. இது நம்மள 2வது அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்து வந்து அடுத்த கிளாஸ்ல 3வது அத்தியாயம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி, நீங்க எல்லாம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு. நிறைய வச்சிருக்கேன் பழைய இது